அனைவரையும் Auto360 வரவேற்கிறேன். நான் கணேஷ் தாஸ். இது AutoLogs ஸ்டார்டிங். இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வாரம் நடக்கக்கூடிய விஷயங்களை 6 நிமிஷத்தில் இந்த சீரிஸ் மூலமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வாரமும் அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார வீடியோவில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா தார் அதோட ப்ரைஸஸ் எல்லாம் ரிவீல் ஆகிடுச்சு. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பயங்கரமான காம்படிட்டரை ஹோண்டா இறக்கியிருக்காங்க. கூட ரெனோ குவிட்டில் ஒரு புது வேரியண்ட்டாக லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கார் அப்டேட்ஸில் மஹிந்திரா தார் 2020 ப்ரைசிங்ஸ் ரிவீல் பண்ணியாச்சு. ஸோ மஹிந்திரா தார் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 9.8 lakhsலேருந்து 13.75 lakhs வரைக்கும் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. இமேஜில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிறைய ப்ரைசிங்ஸ். ஸோ இந்த இமேஜை கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க. அது மட்டும் இல்லாம மஹிந்திரா பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மஹிந்திரா தார் வெஹிக்கிளை ஆக்ஷன்ல விட்டுருக்காங்க. ஆக்ஷன்ல வர மொத்த காசுமே அப்படியே சேரிட்டி கொடுக்கப்பட்டதா சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்ஷன்ல மஹிந்திரா தாரை 1 crore 10 lakhsக்கு ஆக்ஷன்ல போயிருக்கு. இந்த மொத்த அமௌண்ட்டுமே சேரிட்டிக்கு தான் போக போகுது. இதுக்கப்புறம் ரெனோ பார்த்தீங்கன்னா அவங்களோட குவிட்டில் நியோடெக் அப்படின்ற ஒரு வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட் RXLக்கும் RXTக்கும் நடுவில் ஸோ இந்த காரோட ப்ரைஸ் 4.3 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஒரு டியூவல் டோன் பெயிண்ட் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்டீரியரில் அந்த டியூவல் டோனில் இருக்க அந்த கலர்ஸையும் இன்டீரியர் சீட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 800cc மற்றும் 1 liter இது மட்டும் இல்லாமல் AMT வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரெனோ பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரைபர் காரில் ப்ரைஸஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அக்ராஸ் ஆல் தி வேரியண்ட் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. போன தடவை ப்ரைஸ் ஏற்றும் போது அவங்களோட பேஸ் வேரியண்ட்டை விட்டுட்டாங்க. பட் இந்த தடவை அவங்க பேஸ் வேரியண்ட்டும் சேர்த்தே ஏற்றிட்டாங்க. காரோட வேரியன்ட் பழைய பிரைஸ் புது பிரைஸ் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். RXC 4.99 இருந்தது, இப்போ 5.12, 13,000 ஏறி இருக்கு. RXL 5.78 இப்போ 5.89, 11.5 ஏறி இருக்கு. RXL AMT 6.18 இப்போ 6.29, 11.5 ஏறி இருக்கு. RXT 6.28 இப்போ 6.39, 11.5 ஏறி இருக்கு. RXT AMT 6.68 இருந்துச்சு, இப்போ 6.79, 11.5 ஏறி இருக்கு. RXC 6.82 இருந்தது, இப்போ 6.94, 12.5 ஏறி இருக்கு. RXZ AMT 7.22 இப்போ 7.34, 12.5 ஏறி இருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா BMW அவங்களோட 2 Series கிராண்ட் கூப்பே வெஹிக்கிளை October 15, 2020 லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த கார் டீசல் வேரியண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கார் 2 liter டீசல்ல பவர் பண்ணப்படுது. இந்த இன்ஜின் 190 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ண போது. இந்த கார் Mercedes Benz CLA A கிளாஸ் செடான் மாடலுக்கு டைரக்ட் காம்படிஷனா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. Mercedes அவங்களோட UQC வெஹிக்கிளை October 8, 2020 லான்ச் பண்ண போறாங்க. ஸோ லக்ஸுரி பிராண்ட்ல ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் SUV இந்த கார் தான். ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா 2 asynchronous மோட்டார் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டார் 408 ஹார்ஸ் பவர் மற்றும் 765 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த காரோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 crore இருக்கும், இல்லை 1 crore மேலே தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம வீடியோட அடுத்த செக்மெண்ட் பைக் அப்டேட்ஸில் நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண ஹோண்டாவோட ஒரு ட்ரைலர் விட்டுருந்தாங்கல்ல, ஒரு பைக் சவுண்ட் மாதிரி, அந்த பைக்கில் லான்ச் பண்ணிட்டாங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, ராயல் என்ஃபீல்டுக்கு சம காம்படிட்டரான CB350. ஸோ இந்த வெஹிக்கிளும் ஒரு 350cc இன்ஜின் தான் பிளேஸ் பண்ண ஒரு பைக். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 348.3cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. சாரி, லிக்விட் கூல் கிடையாது, ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் 20.8 ஹார்ஸ் பவர் மற்றும் 30 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 2 lakhs இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதில் 2 வேரியன்ட் வருது, DX மற்றும் DX Pro அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் Java 42, ராயல் என்ஃபீல்ட் 350, Imperial 400 அப்படின்ற பைக்ஸ் எல்லாத்தையுமே டைரக்டாக கம்பீட் பண்ணுது. Imperial 400 சொல்லியிருந்தால, ஸோ Imperial 400 இந்த ஹோண்டா வந்ததுனால என்னவோ புதுசாக லோ EMI ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஜஸ்ட் 6,000 rupees கொடுத்து வண்டியை புக் பண்ணிட்டு இந்த வண்டியில் லோ EMI ஸ்கீமான 4,999 rupees மட்டும் மந்த்லி பே பண்ணலாம், டிபெண்டிங் அப்பான் த வேரியன்ட் யூ சூஸ். BMW அவங்களோட G310R மற்றும் G310 GS வெஹிக்கிளை October 8 லான்ச் பண்ண போறாங்க. ஸோ மோஸ்ட் அவைட்டட் வெஹிக்கிள் திருப்பி லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக LED ஹெட்லைட், LED TFT ஸ்கிரீன்ஸ் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பைக் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி லான்ச் ஆனோன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோட அடுத்த செக்மெண்ட் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் வண்டியோட ஹார்ட் காப்பி எடுத்துக்கிட்டே அலையணும் அப்படின்ட்டு எந்த வித சட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் சாஃப்ட் காப்பி மட்டுமே வச்சிருந்தாலே போதும். ஸோ அதை மட்டும் அஃபிஷியல்ஸ் கேட்கும் போது காமிச்சாலே போதும். இந்த வார வீடியோவில் சொல்லப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க.
இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், இல்லை ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் நடக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் காரோட ரிவ்யூஸ், பைக்கோட ரிவ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வாரம் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். திருப்பியும் அடுத்த வாரம் புது நியூஸ், புது இன்ஃபர்மேஷன், புது அப்டேட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். நன்றி, வணக்கம். நான் கணேஷ் தாஸ்.